Do not work for food that goes bad, but work for food that endures for eternal life. யோவான் 6:27. அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் உணவுக்காகவே உழையுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, today Jesus has many admirers, not many imitators, many seekers, not many lovers, many preachers, only a few real followers. இயேசுவுக்கு அநேக விசிறிகள் உண்டு, ஆனால் பின்பற்றுபவர் குறைவு. இயேசுவை தேடுபவர் அநேகம், ஆனால் அன்பு செய்பவர் குறைவு. இயேசுவை போதிப்பவர் அநேகம், ஆனால் கடைபிடிப்போர் குறைவு. இதுதான் உண்மையின் யதார்த்தம். எது முக்கியமோ, எது தேவையோ அதை விடுத்து மற்றவைகளை நாம் பிடித்து கொண்டிருப்பது அல்லது அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருப்பது. If we always come to Jesus only looking for our needs to be met, we are calling ourselves his beggars, not his brothers and sisters, God's beggars, not God's children. இயேசுவை நம் தேவைகளுக்கு மட்டும் தேடினால் நாமே நம்மை இரவலர்கள் ஆக்கிக் கொள்கிறோம். அவரது சகோதர சகோதரிகள் அல்ல, கடவுளின் இரவலர்கள். ஒரு நல்ல அழகான தமிழை போட்டிருக்கிறோம். இரவலர். இரவலர்னா என்ன? பிச்சைக்காரன் அர்த்தம். இயேசுவிடம் வந்து பிச்சை எடுப்பதற்காக வருகிறோம். இயேசுவே எனக்கு அதை கொடு, இதை கொடு என்று கேட்பதற்கு அல்ல. பலசரக்கு கடைக்கு சென்றால் ஒரு நீண்ட பட்டியல் எடுத்து செல்கிறோம். இது வேண்டும், புளி வேண்டும், கடலை பருப்பு வேணும், துவரம் பருப்பு வேணும் அப்படின்னு பெரிய லிஸ்ட் என்று இயேசுவிடம் இப்படி ஒரு லிஸ்ட் போட்டுக்கொண்டு எனக்கு இது வேண்டும், அது வேண்டும் என்பதா? ஒரு பையன், அவன் சகோதரிகளால் வளர்க்கப்பட்ட பையன், இப்பொழுது அவன் ஒரு மோன்ஃபோர்ட் சபையிலே ஒரு பிரதராக இருக்கிறான். அந்த மடத்திலே அநேக பிள்ளைகளை, தாயில்லா பிள்ளைகளை, தாய் தந்தை இல்லாத பிள்ளைகளை எடுத்து வளர்த்த மடம். அவருடைய பிறந்த நாளுக்கு உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க மதர். இந்த பிள்ளைங்க என்ன செய்யும்? ஒரு பெரிய லிஸ்ட் எழுதி கொடுக்கும். கொடை வேணும், ஃப்ளாஸ்க் வேணும், செருப்பு வேணும், அல்லது கர்ச்சீஃப் வேணும், அல்லது பனியன் வேணும், அல்லது ஆடைகள் வேண்டும், இப்படின்னு வரிசையாக பெரிய லிஸ்ட்டு. இந்த பையன்கிட்ட கேட்டப்போ, உன் பிறந்த நாளுக்கு என்னப்பா வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம், என்னிடம் நீங்கள் கொடுத்தவைகள் எல்லாம் தேவையானவைகள் இருக்கின்றன, எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஒரு மாறுபட்ட ஒரு கேரக்டர் போல அந்த பையன் இருந்ததினால்தான் ஒருவேளை இன்று தன்னையே இந்த துறவரத்துக்கு அர்ப்பணித்து ஒரு மோன்ஃபோர்ட் பிரதர்ஸாக இருக்கிறான். எனக்கு அது வேணும், இது வேணும் என்று கேட்பது தான் நம்முடைய இயல்பு. இயேசுவிடம் அல்லது கோவிலுக்கு வந்தால் நம்முடைய இந்த கேட்டல் என்பது அதிகமாக இடம்பெற்று மற்றவைகள் குறைந்து போகின்றன. ஜெபம் என்பதிலே கேட்டல் ஒரு பங்கு உண்டு. விசுவாசிகள் மன்றாட்டு இருக்கிறது. ஒவ்வொரு வழிபாட்டிலும் மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் சமர்ப்பிக்கின்றோம். அந்த விசுவாசிகளின் மன்றாட்டு 3 நிமிடங்கள், அதிகம் போனால் 5 நிமிடங்கள், ஒரு 6 மன்றாட்டுக்களை கேட்கிறோம். ஆனால் துவக்கத்திலிருந்தே ஆராதனை, மனஸ்தாப வழிபாடு, ஆண்டவரை போற்றி துதித்தல், நன்றி கூறுதல், திருப்பலியை ஆண்டவருக்கு நம்முடைய ஒவ்வொரு நாளின் செயல்களோடு ஒப்பு கொடுத்தல், ஆண்டவரிடம் அந்த நினைவு கூறுதலை, கடைசி ராவுணவில் அவர் என்ன செய்தாரோ அதை நினைவு கூர்ந்து இந்த அப்பத்தையும் ரசத்தையும் இயேசுவினுடைய திருவுடலாக இரத்தமாக மாற்றி அதை நாம் திருவுணவாக பெறுகிறோம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுமொத்தமான வழிபாட்டிலே இந்த கேட்டல் மன்றாட்டு என்பது ஒரு சிறு பகுதி.
அதை மட்டும் பெரிதாக வைத்திருத்தல் என்பது அந்த நாட் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் என்று சொல்லுவார்கள். சரியான அளவு இல்லை. இயேசு சொல்லியிருக்கிறார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று இயேசுனுடைய வார்த்தைகள். ஆனால் அவைகளுக்குரிய ஒரு இடத்திலே அது இடம் பெற வேண்டும். வேர்ல்ட்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன் இவ்வாறு கூறுகிறார், I began to realize that success did not taste the way I thought it would. I was left with a curious feeling of emptiness. வெற்றி கண்ட பிறகு அது நான் விரும்பியபடி ருசிக்கவில்லை. என்னுள் ஒரு வெற்றிடம்தான் மிஞ்சியது. மேலே மேலே இன்னும் நான் ஜெயிக்க வேண்டும், இன்னும் நான் பெற வேண்டும் என்று எத்தனிக்கும் பொழுது மனதிலே ஒரு நிறைவு இருக்காது. மாறாக ஒரு சூன்யத்தை தான் பெற முடியும். அவருடைய வாழ்க்கை அனுபவத்தில் அவர் சொன்னது உண்மை. ஆக எது நிறைவு தரும்? ஆண்டவருடைய அன்புதான் நிறைவு தரும். எனவே தான் ஆண்டவர் கூறுவார், என் அன்பில் நிலைத்திருங்கள். ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானேன், ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. கடவுள் நம்மை ஈர்த்து தன் பக்கம் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார், தனக்குரியவர்களை. புனித சின்னப்பர் ஒரு சிறந்த உதாரணம். அவர் தன் போக்கிலே போனவரை தன் பக்கம் ஈர்த்து தன்னை பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த கருவியாக அவரை தேர்ந்தெடுத்தார். அதே போல யோனாஸ் தீர்க்கதரிசி கடவுளுடைய விருப்பத்தை விட்டு ஒரு வேறு பக்கம் போக முயற்சித்தார். நடந்ததா? இல்லை. திமிங்கலத்தால் விழுங்கப்பட்டு அவர் மறுபடியும் எந்த இடத்திற்கு, நினிவே நகருக்கு செல்ல வேண்டுமோ அங்கு அனுப்பப்படுகின்றார். ஆக இறைவனுடைய திட்டம், யார் தமக்கு தேவையோ அவர்களை ஈர்த்து அவர்களுக்கு இந்த அருளை நல்கி அவர்களுக்கு அந்த தகுதியை கொடுக்கின்றார். Christ chooses his disciples and equips them and makes them fit. வழக்கமாக ஒரு தகுதியுடன் தான் ஒரு வேலைக்கு போக முடியும். ஒரு வேலைக்கு விண்ணப்பித்தோம் என்றால் அந்த தகுதிகள் இருக்க வேண்டும். ஆனால் இயேசுவின் பணிக்கு முதலில் நம்மையே அவரிடம் கொடுக்க வேண்டும். அவர் அதுக்கு தகுந்தவாறு நம்மை உருவாக்குகிறார். முழந்தாள் இருப்போம், செபிப்போம். Lord Jesus, you alone can satisfy the deepest longing and hunger in our hearts. May I always hunger for the imperishable, that I may be satisfied in you alone as the true bread of heaven. Nourish and strengthen me, that I may serve you with great joy, generosity and zeal all the days of my life. ஆண்டவராகிய இயேசுவே, நீர் ஒருவரே என் இதய ஏக்கங்களை நிறைவேற்றுகின்றவர். நான் எப்போதும் அழியா உணவுக்கே ஆசிப்பேனாக. வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவாகிய உம்மிலே நான் நிறைவு காண்பேனாக. ஆற்றுப்படுத்தி என்னை வலுவூட்டும். அதனால் வெகு ஆனந்தத்தோடும் தாராளத்தோடும் வாஞ்சையோடும் என் வாழ்நாளெல்லாம் உமக்கு ஊழியம் புரிவேனாக. வார்த்தையாலும் திருவிருந்தாலும் நாங்கள் ஊட்டம் பெற்று எங்களுடைய கிறிஸ்துவ அழைப்பை சான்று பகரக்கூடிய வகையில் வாழச் செய்திருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.